ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவல்ல இருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்பவே த்ரில்லிங்கா அடுத்தடுத்து என்ன சீன் நடக்க போகுதுன்னே கணிக்க முடியாத மாதிரி ஒரு படம் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சிட்டிக்கு நடுவில் ஒரு பார் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 10 பேர் உள்ள ட்ராப் ஆகி மாட்டிக்கிறாங்க. அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்கள சுற்றி கன்னை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஏன் உள்ள மாட்டியிருக்காங்க, இவங்க எப்படி தப்பிப்பாங்கங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவள் தான் நம்ம ஹீரோயின். அவளை கிராஸ் பண்ணி ஒரு சொட்ட தலையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான் கோட்டு போட்டு. அவனுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் படுத்திருக்கான். அவனை கஷ்டப்பட்டு போலீஸ் வேணும் அனுப்பிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரனுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒன்று வேலை பேசிட்டு இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க தான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். அடுத்த சீன் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவன் நல்ல ஹாப்பியாக ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஃபோன் பேசி அவளுக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது சார்ஜ் போடலாமான்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கண்ணுக்கு ஒரு பார் தெரியுது. ஸோ இங்கே போய் சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. இவங்க தான் அந்த பாரோட ஓனர், இந்த பாட்டியம்மா தான். ஸோ அந்த கடைக்கு வேலை பார்க்க ஒருத்தர் இருக்கான், ரொம்ப ஜொல்லு பாட்டி இவன். அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இந்த தாடிலாம் வச்சு காண்டி போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாட்டிகிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட சார்ஜர் இருக்கா, எனக்கு ரொம்ப ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் சார்ஜ் போடணும், ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லி கேட்குறா. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கடைக்குள்ள ஒருத்தன் ரொம்ப இருமிட்டே ஓடி வரான். ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி கடைக்கு சாப்பிட வராங்களோ இல்லையோ, பாத்ரூம் போகிறது கண்டிப்பாக வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கு. ஒரு சைடு நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு லேப்டாப்ல ஏதோ நோண்டிட்டே இருக்காரு. இந்த பொண்ணும் வந்து கேட்டுட்டு இருக்கிறதுனால அங்கே ஜொல்லு பாட்டி ஒருத்தர் இருந்தான் இல்லையா வேலை பார்க்குறவன், அவன் வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ கார்பரேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறான். இப்போ சடனாக அந்த பிச்சைக்காரன் உள்ள வந்துடுறான். அவன் பிச்சைக்காரன் மட்டும் இல்லை, கொஞ்சம் பைத்தியக்காரனாகவும் இருக்கான். அவன் வந்து அந்த பாட்டி அந்த ஓனரை மட்டும் போய் கேட்டுட்டு இருக்கான். அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறான். ஐயோ நீ வெளியே போப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இல்லை எனக்கு சாப்பிட பசிக்குதுன்னு சொல்றான். அவன்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கொடுக்குறான். ஸோ அந்த பாட்டியும் ரொம்ப பாவப்பட்டுட்டு அவனுக்கு ஒரு பன் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். கடைக்குள்ள ஒரு பாட்டியும் உள்ள வராங்க. அதுதான் பேரம் பேசிட்டு இருந்துச்சு அந்த பாட்டி தான். இங்கே இந்த கடையில் வேலை பார்க்குறவன் நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணுறங்கிற பேரில் உங்களுக்கு இந்த சார்ஜர் வேணுமா இல்லை இந்த சார்ஜர் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அவன் கேட்டுட்டு இருக்கும் போதும் அந்த கோட்டு போட்டவன் அவனும் இந்த கடைக்குள்ள வந்துடுறான். எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கு. சடனாக பார்த்தா ஒரு கன் சவுண்ட் கேட்குது. என்னடான்னு வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒருத்தனை கடை வாசல்லே சுட்டு தள்ளியிருக்கானுங்க. அம்மா பாட்டி அது போக இந்த 10 பேர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த பார்க்குள்ள தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக வந்து எட்டி பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அவனை நடு நெத்தி போட்டுலே டொமால்னு சுட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்ல ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாருமே தெரிச்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காம ஃபோன் நோண்டிட்டே இருக்கிறான். சடனாக வந்து என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி சலசலப்பா சவுண்டு கேட்குதுன்னு வந்து எட்டி பார்த்தா இந்த பிச்சைக்காரன் சொல்றான், நம்ம நல்லா மாட்டிருக்கோம், நம்ம நல்லா கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இது ஒரு சைடு நடக்க டக்குன்னு அந்த கார்பரேஷன் வந்திருப்பான் இல்லையா, அவன் ரொம்ப நல்ல மனுஷன் போல. அவன் சொல்றான், இல்ல ஒருத்தன் உயிர் போராடிட்டு இருக்கான், நான் வெளியே போய் அவனை பார்க்கணும்னு சொல்றான். அங்க உள்ளவங்க எல்லாருமே அவனை ரொம்பவே தடுக்கிறாங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்காம நான் வெளியே போய் அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போறான். அவனும் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அந்த கோட்டு போட்டவன் செத்து கிடக்குறான். அடுத்த நிமிஷமே அவனையும் டமால்னு போட்டு தள்ளிடுறானுங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கா. இங்கே நம்ம பிச்சைக்காரன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தான். ஸோ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் டக்கு அவன் காலை பிடிச்சி இழுத்து அவனை கீழே தள்ளிடுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, என்னன்னா நம்மளுக்கு போலீஸ் வந்தாங்கன்னா நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இங்கே ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தாலே போதும், போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ திடீர்னு இந்த பிச்சைக்காரன் அதெல்லாம் முடியாது, நான் வெளியே போகிறேன், நான் ஒரு தெய்வ பிரிவு, என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே வெளியே போக ட்ரை பண்ணுறான். டக்குன்னு அந்த பாட்டி இருந்துட்டு, ஏடா லூசு பையில, இந்த கடையில் இருக்க எல்லா பொருளுமே உனக்கு தாண்டா, வெளியில போய் செத்து தொலைஞ்சிடாதான்னு சொல்கிறாங்க. என்ன எல்லா பொருளும் எனக்குமா, அப்போ நான் வெளியே போகல, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு இந்த பிச்சைக்காரன்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லி அந்த பாட்டியும் டிவி ஆன் பண்ண சொல்கிறாங்க, ஏதாவது நியூஸில் நம்மளை பற்றி அப்டேட் பண்ணுறாங்களான்னு சொல்லி. ஸோ நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த ப்ரோக்ராமுமே இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, என்னடா இது இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, 2 பேர் இறந்து ரோட்டில் கிடக்குறானுங்க, ஏன்னா ஒரு நியூஸில் கூட கவர் பண்ணல. அப்புறம் ஒரு சொட்டத்தலைவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த போலீஸு. அவன் சொல்கிறான், இங்கே ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் தான் நடந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம யாருன்னு தெரியாதனால தான் நம்மளை இன்னும் யாரும் காப்பாற்ற வரல, ஆனால் நியூஸ் இன்னும் இந்த நேரத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி ஒன்று கூப்பிடுது, கொஞ்சம் இங்கே வாங்களேன், வெளியே வந்து பாருங்களேன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 2 பேர் செத்து கிடந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான எந்த அடையாளமுமே இல்லை, அவங்க பாடியும் இல்லை, அதில் ரத்தமும் இல்லை. இவங்களும் ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ நார்மலாக டிவியை போட்டுட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தேவையில்லாமல் இந்த கடைக்கு வந்துட்டேன், இல்லை இந்த கடைக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பாட்டியம்மா, இங்கே பாரு அம்மா,
எனக்கு என் கடை தாம்மா கோயில். இங்கே நான் எல்லாமே எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கேன், எவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கேன், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவன் திடீர்னு வந்துட்டு சொல்கிறான், இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு கனவு, கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டியம்மா வேகம் வந்து டமால்னு செவுட்டில் அடிக்கிறாங்க. ஏண்டா நாயே, நான் செவுட்டில் அடிச்சது வலிக்குதாடா, கனவுல வலிக்குமாடா அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் கண்டிப்பாக வந்து தீவிரவாதத்தனமாக தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு தீவிரவாதி இருப்பான். ஸோ அவனுக்காக தான் இந்த பிரச்சனை நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. யார் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்லாரோட பேக்கையும் பார்க்கணும், அதில் பாம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திணறான். அவனோட பேக் எடுத்து எப்படியாவது ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே காலை வச்சு மெதுவாக லைட்டாக அப்படியே ஒளிச்சு வைக்கிறான். எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஸோ ஹீரோவும் மாட்டிக்கிறான். இங்கே பாருங்கள் என் பேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் திறக்கூடாதுன்னு சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடுது. ஸோ அவங்களும் மெதுவாக அவனை பிடிச்சிட்டு அந்த கடையில் வேலை பார்க்குறவன் அந்த பேக் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த நேரம் அவன் ரொம்பவே பயப்படுறான், பாம்பு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி இங்கே கூட நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப அசால்ட்டாகவே திறந்துருது. உள்ளே வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருக்குது. ஸோ அம்மா ஹீரோவும் சொல்கிறான், தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க, எதையும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த பாட்டியோட கையில் ஒரு டிஸ்க் ஒன்று கிடைக்குது. இதில் என்னடா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக ஐயோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறங்கிற பேரில் அந்த இதை எடுத்து மிதிச்சு உடச்சிட்றா. உடச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க அவர் மேலே தப்புலாம் கிடையாது, அவளை எல்லாரும் ஒரு அக்யூஸ் மாதிரி பார்க்காதீங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்துருந்த ஹீரோவுக்கு ரொம்பவே காண்டாயிருச்சு. அட பாவீங்களா, தேவையில்லாமல் இதை உடச்சிட்டிங்களா, நான் ஒரு 3 வருஷமா வேலை பார்த்ததுக்கான எல்லா டேட்டாவும் அதில் தாண்டா இருக்குது, இது இருந்தால் தாண்டா என்ன வேலையிலே வச்சிருப்பாங்க, என்ன மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, அங்கே ஒரு சூட்கேஸ் இருக்குது, அந்த சூட்கேஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறான். பார்த்துட்டு இருந்த அந்த சொட்ட மண்டா இருக்கான் இல்லையா, அவன் ரொம்பவே கோவப்படுறான். இங்கே பாருங்க தேவையில்லாமல் என் திங்ஸ்லாம் எடுக்காதீங்க. இந்த பிச்சைக்காரன் இந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஸோ அவன் ஓடினதுக்கப்புறம் இந்த போலீஸ் கண்ணை வச்சு மிரட்டிட்டு திறக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிச்சைக்காரனும் திறந்துருவான்னு சொல்லிட்டே இருக்கான். ஸோ அந்த கட்டில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. எதனாலன்னா உள்ளே ஏதாவது பாம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வெடிச்சிரும், மொத்தம் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டிமா மெதுவாக பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, திறந்துடாதுன்னு சொல்லி. அவன் டப்புன்னு திறந்துடுறான். திறந்து பார்த்தா இதுல பாம்பு எதுவுமே இருக்காது, கேர்ள்ஸோட இன்னர் வேர் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதாவது சார் இதுதான் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, சொல்றதுக்கு கூச்சப்பட்டதா இருப்பாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா பாத்ரூம்ல டப்னு ரொம்ப பயங்கரமா சவுண்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அங்க போயிட்டு அந்த கதவை தட்டி பாக்குறாங்க, யாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. உள்ள இருந்ததுக்கு அப்புறம் சவுண்ட் வரவே இல்லை. ஸோ கடலை வேலை பார்த்துட்டு இருந்தவன் இங்க நவுலுங்க நான் அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா போய் இடிச்சிட்டு அவனுக்கு ரத்தம் வந்துடுது, கீழே விழுந்துடுறான். கடைசியா பக்கத்துல இருக்க ஒரு வெப்பன் எடுத்து அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த பாத்ரூம்லயே படுத்து கிடக்குறான். இதை பார்த்துட்டு இருந்தவங்க அட நாரப்பையில உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பாட்டி கேட்குது. ஸோ அந்த ஹீரோயினுக்கும் மனசு கேட்காம பக்கத்தில் போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு ஊசி ஒன்று கிடக்குது. என்னடா ஊசி, யாரா இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் சவுண்ட் விடுறான். சரி என்னடா முன்னாடி வந்து பார்க்குறாங்க, ஒரு வேன் வருது. ஸோ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா அது ஒரு போலீஸ் வேனு. ஸோ அவங்களை காப்பாற்றுறது தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக கத்துறாங்க, இங்கே பாருங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க வெளியே வந்துட்டு ஒரு 4-5 டயர் எடுத்து ரோட்டில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் தீய வச்சு பயங்கரமாக எரிய விடுறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டிவியை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி காட்டுறா. ஸோ அந்த டிவியில் என்ன போடுறாங்க அப்படின்னா, அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பார் வந்து முற்றுமா ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு எங்களால் யாரையுமே காப்பாற்ற முடியலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பார்த்துருந்தவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கு. இது என்னடா இது, போலீஸ் எல்லாம் ஏதோ கேம் விளாட்றாங்களா, என்னடா இதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல ஒருத்தன் விழுந்து கிடந்தான் இல்லையா, அவன் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் கண்ணு எல்லாம் வெள்ளையாகி கண்ணு வெளியே வந்த மாதிரி வந்து நிற்கிறான். அவங்க எல்லாரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க, இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி. ஸோ அவன் அப்படியே அங்கேருந்து ஏதோ சொல்ல வரான், வந்து அப்படியே கீழே வாங்கி விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு இருந்த கடையில் வேலை பார்க்குறவன் பக்கத்தில் போய் என்னாச்சுன்னு போய் பார்க்க போகிறான். அங்கே பார்த்தா அவன் மூஞ்சி ஃபுல்லாகவே வீங்கிருக்கு, அங்கங்கே ஒரு மாதிரி. அவன் பக்கத்துலேயே அவனோட மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறான். அதில் அவன் வால்பேப்பர் தான் இருக்குது. அவன் கேலரிக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது கொரோனா டைம்லலாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அவன் இருக்கிறான். இதை வச்சு அவங்க ஒரு கெஸ் பண்ணிக்கிறாங்க, அவன் ஆஃப்ரிக்காவில் ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த வைரஸ் பரவி இருக்கும். ஸோ அவன் இங்கே வந்து நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி ஆகிட்டான். இதை பார்த்துருந்த போலீஸ் நம்மளுக்கும் இது பரவி இருக்கும்னு சொல்லி தான் நம்ம வெளியே வந்தோடனே சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். பிச்சைக்காரனும் அவனை படுக்க போட்டு மேலே பூவெல்லாம் வச்சு இறுதி சடங்குலாம் பண்ணி முடிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நீங்கள் யார் எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு லவ் சின்னதாக போயிட்டுருக்கு. இந்த செத்து போனான் இல்லையா, அவனோட மொபைலில் கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்துகிட்டு மேலே நின்று ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போ உங்களால் போலீஸுக்கு கால் பண்ண முடியாது, போலீஸ் கால் பண்ணால் உள்ளே வந்து அவங்களே கொண்டுருவாங்க. ஸோ அதனால் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். அப்போது அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவன் இங்கே பாரு எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவன் வந்து ஃபோனை போடுங்க, ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த கடையில் உள்ள பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க ஆல்ரெடி அந்த வைரஸில் உள்ளவனை தொட்டுட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க பக்கமே நம்ம போகக்கூடாது, போனால் நமக்கும் அது பாதிப்பாயிரும், பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்காரன், அந்த சொட்ட மண்டை, இந்த பாட்டி, இந்த 4 பேரும் ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த பாட்டிகிட்ட கண்ணை கொடுத்து மிரட்ட
காட்டுறாங்க. ஸோ அந்த கடையில் வேலை பார்க்குறவனும் பக்கத்தில் போய் கேட்குறான், ஏம்மா நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன், உனக்காக அவ்வளோ நன்றியாக இருந்திருக்கேன், ஆனால் கடைசி அது தொட்டுட்டேன்னு சொல்லி என்னை வெளியே போக சொல்கிற. அதுக்கு அந்த அம்மாவும் சொல்லுது, இங்கே பாரு வைரஸ் பரவச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஃபஸ்ட்டு வெளியே போன்னு சொல்கிறது. உங்களால் வெளியே போக முடியாது இல்லையா, அதனால அந்த பாட்டி சொல்லுது, கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்குது, நீங்கள் அந்த இறந்து போனோனையும் கீழே கூப்பிட்டு போயிருங்க, இங்கே மேலே வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்களும் அந்த இறந்து போனோன்னே கஷ்டப்பட்டு இழுத்து கீழே கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பக்கத்தில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணியெல்லாம் ட்ரைனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ இது மூலியமாக காத்தெடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படின்னு சொல்லி அது டோட்டலாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க, உள்ளே ஃபுல்லாக சகதியாக தான் இருக்குது. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறான், இது மூலியமாக நம்ம கீழே போய் ஹெல்ப் கேட்கலாம், ஸோ அவங்க நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிச்சைக்காரன் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்டையெல்லாம் கழட்டிட்டு எண்ணெயை ஊற்றி சொல்லி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அவங்களும் எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி அவனை கீழே அனுப்புகிறாங்க. ஸோ அவன் உடம்பு உள்ளே போகுது, ஆனால் அந்த ஒரு இடுப்புக்கு மேலே அவனுக்கு உள்ளே போகலை. வழியில் அப்படியே கஷ்டத்தில் அப்படியே குதிக்கிறான். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அமைக்க பார்க்குறாங்க, முடியல. கடைசியாக நம்ம ஹீரோ வரான், வந்துட்டு கால் எடுத்து மிதின்னு மிதிக்கிறான். அவனால் உள்ளே போகவே முடியல. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பார்க்குறான், அவனால் உள்ளே போகவே முடியல. சரி ஓகே என்னால் முடியல, நீங்கள் பேசாமல் என்னை மேலே இழுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். சரி ஓகே மேலே இழுக்கலான்னு சொல்லி அவங்களும் மேலே இழுக்கிறாங்க. உடனே அங்கே ஒரு கன் சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லாரும் பயந்துட்டு போய் அப்படியே மேலே எட்டி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதில் உள்ள பல்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். ஸோ அவங்களுக்கு தெரியாத மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்களை மேலே உள்ளவங்களை ஃபுல்லாகவே எரிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள புகை எல்லாமே உள்ளே வருது. என்னென்னு எட்டி பார்த்தா அங்கே ஒரு தீ எல்லாமே தெரியுது. ஸோ அவங்களுக்கு வந்து கெஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டுட்டு அங்கே மேலேயே எரிக்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே இந்த பிச்சைக்காரன் ரொம்ப கதறி அழுறான், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி. சரி ஓகேன்னு எல்லாரும் அவனை மேலே தூக்கி அவனை காப்பாற்றிடுறாங்க. அந்த பாட்டியும் யார்ட்டையுமே சொல்லாமல் மேலே போகுது காற்று வேணும்னு சொல்லி. இப்போ தெரியாமல் அதோட கையில் வந்து ஃபுல்லாகவே அந்த தீ பட்டுருது. ஸோ கை ஃபுல்லாகவே எரிஞ்சிருது. வழியில் துடிச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டு மாதிரி போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே அப்படியே எட்டி பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. ஸோ போலீஸும் வந்து டோன்ட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பாரை சுற்றி ஒட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு கன்று தெரியுது. ஸோ அந்த கன்னை யாருக்கும் தெரியாமல் அவன் எடுத்து வச்சுக்கிறான் ஒரு சேஃப்டிக்காக. அப்புறம் அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னால் முடியாது, பேசாமல் நான் வெளியே போகிறேன், என்ன சுட்டா சுரட்டுன்னு சொல்கிறா. அதுக்கு அவன் வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க, நாங்கள் இருக்கோம் இல்லையா, உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களை எப்படி சரி காப்பாற்றுறேன்னு சும்மா சொல்கிறான். அப்படியே ஒருத்தன் செத்தான் இல்லையா, அவனோட மொபைலில் வந்து ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன மெசேஜ்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா உட்காந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன்கிட்ட டோட்டலாக 5 ஊசி இருக்குது, அது போக இங்கே நான் ஒருத்தன் ஊசி போட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருந்துச்சு, கடைசி ஸ்டேஜில் தான் அந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்க. ஸோ அவங்கள அதனால தான் காப்பாற்ற முடியல, நீ போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்லி தான் அவசரமாக இந்த கடைக்கு வந்து அந்த ஊசி போட்டிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது, அப்படி அவன் இன்ஜெக்ஷன் போட்டானா இவன் இறந்துருக்கணும்னு சொல்லி. அதுக்கும் அந்த மெசேஜில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் வந்தால் கஷ்டம், முதலே போட்டுட்டா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த இன்ஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த கடையில் வேலை பார்க்குற 2 பேருமே போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே இன்ஜெக்ஷன் இல்லை. ஸோ ஒரு வேளை அவன் பாத்ரூம்லாம் விழுந்து கிடந்திருந்தான். ஸோ பாத்ரூமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே இன்ஜெக்ஷன் இருக்குது. அதில் ஆக்சுவலாக அவன் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருப்பான். ஸோ டோட்டலாக 4 இன்ஜெக்ஷன் தான் இருக்கும். அங்கே 5 பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த பைத்தியக்காரன் அந்த இடத்துக்கு போயிருப்பான். ஸோ அவன் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஆல்ரெடி ஒன்று போடுறதுக்காக பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பான், நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி. இவங்கெல்லாம் வந்து மிரட்டுவாங்க, இங்கே பாரு போட்டுறாதுன்னு சொல்லி. அந்த பைத்தியக்காரன் எதுவுமே யோசிக்காம எடுத்து குத்திடுவான். குத்திட்டு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாமல் வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ கன் வச்சு மிரட்டுவான், இங்கே பாரு மரியாதையான்றதை கொடுத்துரு, நீ இதை போட்டிட்டுனா அவனை சுட்டுருவேன்னு சொல்லுவான். இந்த பைத்தியக்காரன் எதுவுமே யோசிக்காம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவான். பண்ணதும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நம்ம ஹீரோவும் பிச்சைக்காரனும் பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க. சண்டையில் கடைசியாக பிச்சைக்காரன் கண்ணு போயிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பான், இங்கே உங்களுக்கு பிச்சைக்காரனா உங்களுக்கு சாதாரணமாக போச்சாடா, ஒரு உயிர் தானடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த 4 ஊசி இருக்கு இல்லையா, அது நைஸாக அதோட கையிலேருந்து எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அது கை ஆல்ரெடி டேமேஜாக இருந்ததுனால இந்த ட்ரைனேஜ் ஓட்டக்குள்ளேயே அந்த ஊசியை போட்டுருது. உங்கள்கிட்ட எப்படா சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட வந்து கடைசி ஒரு வழியாக சொல்லிடுது. இவங்க எல்லாரும் அந்த பாட்டி அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவாங்கன்னு பார்த்தா இவங்க சரி ஓகே பாவம் இவங்களே கஷ்டப்பட்டவங்க தான் சரின்னு சொல்லிட்டு நம்மளே அது உளுந்து எடுத்துடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறான், இங்கே இருக்கிறதுலே ஒருத்தவங்க உள்ளே போனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பொண்ணால் மட்டும்தான் போக முடியும். அந்த பிச்சைக்காரன் பயங்கரமாக சிரிக்கிறான், எப்படியா அதில் போக சொல்லி நான் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு அவளுக்கு ஃபுல்லாகவே எண்ணெயை தேய்ச்சி விட்றாங்க. விட்டு உள்ளே போன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உள்ளே போகிறா. அந்த பொண்ணோட கால் எல்லாமே அந்த உள்ளத்தையும் கிழிச்சு ரத்தம் வந்து வடிஞ்சிட்டே இருக்குது. அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே கத்துறா. அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு அமுக்கி உள்ளே அனுப்புகிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை தள்ளுறாங்க. அவங்க எப்படியோ உள்ளே போயிடுறா. போய் அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே மிதந்து அந்த ஊசி எப்படியோ எடுத்துடுறா. மேலே இருக்கிறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, எப்படியோ நம்ம தப்பிக்க போகிறோம்னு சொல்லி. அது
எங்கிட்ட கொடு எங்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஹீரோயின், ஐயோ நான் உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன், இருந்துச்சுன்னா எல்லாருக்குள்ளேயும் சண்டை வரும், ஸோ இது எல்லாமே கீழே இருக்கட்டும், நீங்கள் வேணும்னா கீழே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டு சரி உடச்சி வச்சு உள்ளே போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உடைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அது எங்கேயா போய் ஒளிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நிறைய வழி மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போய் ஒரு இடத்துல மறைமுகமாக ஒரு ஓட்டைக்குள்ளே வைக்கிறா. ஸோ மேலே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று தெரியுது. ஸோ அதை எட்டி பார்க்குற என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்க எல்லாரையும் நடு ரோட்டில் வச்சு எரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, வெளியே போனால் நம்மளை சத்தியமாக சங்கூதிடுவாங்க, ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் அந்த கடலை வேலை பார்க்குறவன் உள்ளே தள்ளி உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரன் அவனும் உள்ளே போயிடுறான். இந்த பாட்டி தான், அந்த பாட்டி உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பாட்டியும் உள்ளே போகுது. அது கொஞ்சம் குண்டுங்கிறதுனால உள்ளே போக முடியல. ஸோ எல்லாரும் அவள் காலை பிடிச்சி தொங்குறாங்க. தொங்கி கவர் வழியாக அந்த பாட்டியும் கீழே விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோவும் பிச்சைக்காரனும் தண்ணிக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் தண்ணிக்குள்ளே மூழ்கி உள்ளே போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதில் ஒரு 2 கன் சவுண்டு கேட்குது. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் வெளியே வரான். கேட்டால் ரொம்பவே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான், அதனால சுட்டுட்டேன்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லினிசமாக மாறி இங்கே பாரு ஃபஸ்ட் என்கிட்ட அந்த ஊசியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னும் சொல்லாமல் அப்படியே பயப்படுறா. பாரு நீ இப்படிலாம் சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை, மொத்தம் 4 பேர் இருக்கோம், ஆனால் 3 ஊசி தான் இருக்குது, ஸோ இவனை போட்டு சொல்லிட்டோன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒன்று போட்டுக்கலாம், இவனை பேசாமல் போட்டுறவான்னு சொல்லி கேட்குறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. இல்லை வேணாம் அவனை கொன்றாத, அவனுக்கு அந்த இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கடையில் வேலை பார்க்குறவங்க மட்டும் அது கிள்ளைக்கு விழுந்துடுறான். ஸோ அவனை வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பாட்டி நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அவனை நல்லா உள்ள முக்கிட்டே இருந்திருக்காங்க. இது தெரியாமல் நம்ம ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து சொல்கிறான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. வந்து பார்த்தா அந்த பாட்டியை அவனை நல்லா உள்ள தள்ளி கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி அவன் மேலே வந்து சண்டை போட்டிருக்கான். இங்கே பாருங்கள் இந்த பாட்டியால் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஹீரோவும் பாட்டியை கன் பாயிண்ட் வச்சு மிரட்டுறான். அந்த பாட்டிக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுது. ஸோ என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, பேசாமல் நான் செத்துடுறேன், நான் ஆல்ரெடி எல்லாமே அனுபவிச்சிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதனால தான் இப்படி பண்ணேன், பேசாமல் நீங்களாம் பொழைச்சிக்கோங்க, நீங்கன்னா நிறைய வாழ வேண்டியது இருக்குது, பேசாமல் என்ன சுட்டு கொண்டுருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடையில் வேலை பார்க்குறான். ஐயோ வேணாம் விட்டுருங்க, எல்லாரும் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாட்டி விடாமல் எனக்கு கொண்டுறேன்னு கேட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கன் பாயிண்ட் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு சுட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. ஸோ அந்த பாட்டியும் நான் திரும்பிக்கிறேன், பேசாமல் பின் தலையில் சுடுன்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவால் முடியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சுட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. கன் எடுத்துகிட்டு அவங்க ஓரமாக போய் சுட்டு செத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த 3 இன்ஜெக்ஷனையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரே சில்லறையாக இருக்குது. ஸோ என்ன சில்லறைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரும் போய் பின்தொடர்ந்து போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த பாட்டி கன் வச்சு சுட்டு செத்துருந்துச்சு இல்லையா, அந்தோட கண்ணுக்கு மேலே 2 காயின் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது பிச்சைக்காரனோட வேலையாக தான் இருக்குன்னு. பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய இரும்பு கம்பி வச்சு அடிச்சு அவனுக்கு கீழே போட்டு தள்ளிடுறான். மட்டும் இல்லாமல் அவன் தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த இடத்துலயே அவன் செத்துடுறான். நம்ம பிச்சைக்காரர் ரொம்ப பெரிய பைத்தியக்காரனாகி அந்த ஒரு பெரிய கம்பி எடுத்து துரத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியும். நம்ம நினைக்கலாம் பேசாமல் இவங்க இந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. ஆனால் அந்த கேப்பே விடாமல் அந்த பைத்தியக்காரன் ரொம்ப துரத்திட்டே இருக்கான். ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோக்குக்கும் வந்து அந்த கன் எடுத்து அவனை சுட்டுறான். இருந்தாலும் அவன் எந்திச்சு நடந்து வந்துட்டே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது ஒரு படி ஒன்று தெரியுது. அந்த படியில் ஏறி தப்பிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ பின்னாடி ஏறிட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடி பிச்சைக்காரனும் பின்னாடி திறந்தே போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் ரொம்ப கத்தி போயிட்டு இருக்கா. வெளியே ஹீரோயின் மேலே வந்துட்டான். ஆனால் அவனால் தட்டி அதை ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால. நம்ம ஹீரோவும் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிச்சைக்காரன் பின்னாடி திறந்தே வந்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கையில் இருந்த இன்ஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது தட்டி கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ நான் எப்படியும் சாக போகிறேன்னு தான் நினைக்கிறேன், பேசாமல் என் இன்ஜெக்ஷன் நீ வச்சுக்கோ, நீ எப்படியா தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அவனோட இன்ஜெக்ஷனை கொடுத்துட்றான் ஹீரோயின்ட்ட. இந்த பிச்சைக்காரன் நம்ம ஹீரோ கீழே போட்டு இழுத்து போட்டுறான். ஸோ 2 பேருமே கீழே வந்து செத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் மேலே இருக்கிறா. அவள் ரொம்ப அழுகுறா. இங்கே பாருங்க என்னால் எவ்வளோ பேர் அவளோட லைஃப் போயிருச்சுன்னு சொல்லி அப்படியே அவற்றுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்து போடுறா. போட்டுட்டு அப்படியே மேலே பார்க்குறா. டைட்டாக தான் இருக்குது. ரொம்ப அடித்து உடச்சி அதுலேருந்து ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மேலே வரா. ரோட்டில் அப்படியே நடந்து போகிறா. எல்லோரும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏதோ போதையில் அவள் நடந்து போகிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்குள்ள ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து அவளோட ஒரு ஜர்க்கின் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் மென்மேலும் நிறைய படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களை வந்து சேரும். நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.